இல்ல 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சிருந்தேன். ஆனா அந்த அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு எழுந்து பார்த்தா மணி 4:45. அப்புறம் என்ன காலைல சுடு தண்ணி ஊத்துன மாரி வேக வேகமா ஓடி குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயே விளக்கேத்தி வச்சுட்டேன். கற்கண்டு தான் நெய்வேத்தியமா வச்சு விளக்கேத்திட்டேன். அப்புறமா கோவிலுக்கும் போயிட்டு விளக்கு போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாலை போட்டிருக்கிறதுனால நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும் இல்லையா? அதனால பொங்கலும் ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட்டு படைச்சிட்டேன். இந்த மார்கழி மாசத்துல 5 மணிக்கு நம்ம கோவிலுக்கு போனாலே அபிஷேகத்த பார்க்க முடியாது. நான் அன்னைக்கு 6 மணிக்கு மேல தான் போயிருந்தேன். அதனால ரொம்பவே விடிஞ்சிடுச்சு. அந்த விடியற் காலையில இருட்டோட இருக்கம்போது, அந்த டைம்ல நம்ம கோவிலுக்கு போம்போது மனசு ரொம்ப அமைதியா, சாந்தமா இருக்கு. அந்த வத்தி வாசனை, அமைதியான சூழ்நிலை, இருட்டு, பனிக்காத்து ரொம்ப சுவாசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல வைபாவும் இருக்கு. இந்த ஃபீல் நீங்களும் அனுபவிச்சிருந்தா சொல்லுங்க. டைம் ஆன வேகத்துல நான் மட்டும் வேக வேகமா வேலை செஞ்சதுனால இவன மறந்தே போயிட்டேன்.